இன்னைக்கு நம்ம டான்ஸ் வித் டெவிலோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல லாஸ்டா என்ன இருக்கும், ஹீரோயினியோட அண்ணன் வந்திருப்பானா, அவன் வந்துட்டு ஹீரோவை பத்தி டெவில்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஹீரோ வந்து கை கொடுக்க வரான், ஆனா அவன் எதுவுமே பேசாம ஹீரோயினியை கூட்டிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க பார்த்தா ஹீரோ வந்து உட்காந்துருக்கான் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல. அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கடைசியில அந்த கிரிமோர் கிடைக்கவே இல்லைல்ல, யாராச்சும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்க. அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் வந்து சொல்றான், வேணா நான் வேணா அந்த பொண்ணுட்டு கேட்குறேனேன்னு சொல்றப்ப ஹீரோ, நீ ஒன்றும் பண்ண வேணாம் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த சைட்லயே ரீச்காக கட்டுறாங்க. அவள் எப்போதும் போல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு சாப்பிடலான்னு வந்தா அவங்க அண்ணன் பார்த்துட்டு, நீ வந்து ஸ்கூல் யூனிஃபார்மை மாற்றிக்கோ, இன்னைக்கு லீவ் போட்டுரு, இது மாதிரி கொஞ்ச நாளுக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாருன்னு கேட்டால் உன்னோட பாதுகாப்புக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதோட என்ன சொல்கிறேன்னா, நேற்றே நான் சொன்னேன்னா அந்த ரெம்முக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பற்றி சொல்கிறான். ஹீரோயினி சொல்கிறா, அவன் தான் அம்மா தொலைஞ்சதுக்கு அப்புறம் உதவி செஞ்சான், நீ என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னா, நான் சொன்னதே சொன்னதுதான், நீ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹோலி வாட்டர் எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கான் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நின்று ஜபம்லாம் பண்ணி ஹோலி வாட்டரை தெளிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினி வந்து ஆஸ்னாட்ட தான் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்கன்னா லீவ் போட சொல்லிட்டான்னு சொன்னோன்னே அவ சொல்றா, நான் வேணா இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வருவா, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றப்ப நல்ல ஐடியா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட. இங்கே பார்த்தா அவங்க அண்ணன் வந்து எங்கேயோ போறானா வந்து சொல்ல, இது மாதிரி இவரும் சொல்றா, என்னோட ஃப்ரெண்டு ஆஸ்னா என்னை பார்க்க வர போறா அப்படின்னு சொன்னோன்னே சரி நல்ல விஷயம் தான், ஆனால் வீட்டு விட்டு மட்டும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் கிளம்புறான். இங்கே அடுத்த சீல்லே பார்த்தா நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. இவ அப்படியே படுத்துக்கிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், அம்மா எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா வெளில ஏதோ சவுண்டு கேட்கும், இது லேடி கத்துற மாதிரி. ஓடி வந்து பார்க்குறா, ஆனால் வெளில எதுவுமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்னா, இவன் பேரு சோகாமி, அவன் தான் இங்கே வந்து நிற்கிறான். இவ பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுவா நீ வந்து ஸ்கூலுக்கு வரலையா, அதான் ரொம்ப கவலையாயிட்டான், அதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்படியா, அண்ணன் வந்து வெளில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஓ அப்படியா அப்படின்னு சொல்றப்ப, சரி உள்ள வாங்கலாம் டீ குடிக்கலான்னு சொன்னா, இவன் தான் டெவில் ஆச்சு, அவங்க அண்ணன் தான் ஹோலி வாட்டரை வெளில தெளிச்சு வச்சுட்டு போயிருக்கானே, அதை பார்த்துட்டு இவன் இல்ல இல்ல நான் உள்ளெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி உங்க அம்மாவை பத்தி ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல பார்த்தா இவன் வந்து இவளை ஒரு கிரீன் ஹவுஸ்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்து பொண்ணுங்க பசங்க எல்லாரும் முகமுடி போட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்குங்க. ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்குங்க. இவ பட்டுக்கு வராளா, சோகாமி இவளை கூட்டிட்டு போயிட்டு இவளை மயக்கி இவளை அப்படியே கிஸ் பண்ண வரான். அப்படியே அவள்கிட்ட உண்மையா வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த கிரிமோரை பத்தி அப்படி கிஸ் பண்ண வரப்ப திருப்பி இவன் மேல இருக்கல அந்த பென்டென்ட் அது ஜொலிக்குதா, இவ வந்து சுயநினைவுக்கு வந்துட்டு இவனுக்கு ஒரு அறை விட்டுருவா. அவ்வளவுதான், இவ அரைஞ்சோடனே அந்த பொண்ணுங்கெல்லாம் இவளை துரத்த ஆரம்பிச்சிருதுங்க. இவளா வேகமா ஓடிட்டு இருக்கா, ஹீரோவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. அப்படி இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினியை வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்திருப்பாள்ல, அவ இப்பதான் போன் எடுத்து பாக்குறான், மெசேஜ் வந்திருக்கும், ஹீரோயினை அமுச்சு விட்டுருக்கா, இது மாதிரி அம்மா பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கான், அதனால நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வேகமா ஓடுறா. அப்படி இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினியா அந்த கிரீன் ஹவுஸ்குள்ள தானே ஓடிட்டு இருந்தா, பார்த்தா அந்த இடமே திடீர்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஆயிடுது. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணுங்களா விடவே மாட்டேங்குது. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கப்ப திருப்பி இந்த சோகாமி வந்துருவாங்க. அப்ப ஹீரோயினி வந்துட்டு கேக்குறா, இது என்ன இடம், நான் எங்க இருக்கேன், ரெம் எங்க, நீ வந்து ரெம்முக்கு வந்து அம்மா பத்தி தெரியும் தானே சொன்ன அப்படின்னு சொல்றப்ப ஒரு மாதிரி சிரிப்பானா. அப்ப நீ பொய் சொன்னியா அப்படின்னு கேக்குறப்ப அவன் சொல்றான், நான் மட்டும் பொய் சொல்லலையே, உங்க அண்ணன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்க அண்ணன் என்ன பொய் சொன்னான் அப்படின்னு சொல்றப்ப, இது மாதிரி உங்க அண்ணன் இங்கிலாந்துல என்ன படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப இவ எதுவும் சொல்றா, இல்ல இல்ல உங்க அண்ணன் இங்கிலாந்துல என்னமா படிச்சுக்கிட்டு இருந்தான், பேய் ஓட்டுறது எப்படின்னு தான் சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான், அதனாலதான் அங்க போய் ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்ந்து இதை பத்தி கத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா, அதை பத்தி உனக்கு தெரியுமா, அவன் ஏன் கத்துக்கிறான்னு உன்கிட்ட சொன்னானா, அவன் அதை பத்திலாம் உன்கிட்ட உண்மையே சொல்லலை தானே அப்படின்னு சொல்றப்ப யோசிச்சுட்டு இருக்கா. அண்ணன் கூட காலையில ஜபம் பண்ணியிருப்பான், ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சிருப்பானா, யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல எங்க அண்ணன் பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. இவன் சொல்றான், அது மட்டும் இல்ல உங்க அம்மா கூட தான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அதான் உங்க அண்ணனையே போய் கேளு, அவனைத்தான் நீ ரொம்ப நம்புறீல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இவள அப்படியே குழம்பி போய் உட்காந்துருக்கா. அதில் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இவளை கொஞ்சம் மயக்கி கேட்குறான், அந்த கிரிமோர் எங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே சாவி நீ தான் அப்படின்னு சொல்றப்ப, அவ கிரிமோரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்பயே திருப்பி அந்த பெண்டன்ட் ஜொலிக்குது. அதை இவன் பார்த்துட்டு, இப்பதான் அவ கொஞ்சம் மயக்கத்துல இருக்கால, பெண்டன்ட்டை கழட்டு, இது இருக்கனாலதான் என்னால உன்னை கட்டி பிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. சரி சொல்லிட்டு இவ்வளவு கழட்ட போற நேரம் கரெக்டா ஹீரோ வந்து இவளை பிடிச்சி இழுத்துறான்.
நீ ஏன் எதுவும் பண்ணாதன்னு வந்துட்டு சொன்னனா இல்லையா சுகாமி அப்படின்னு சொல்றப்ப அவன் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினியை பார்த்துட்டு அவன் சொல்றான், நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம்ல, நான் உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொன்னேனே, என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாமி கூப்பிடுறான். ஹீரோ வந்து கூப்பிடுறான், வா இங்கேருந்து வெளில போலான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே பார்த்து பயந்து போய் அவ பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடுறப்ப இதுல வேற ஹீரோ பின்னாடி வரலான்னு பாக்குறப்ப இந்த சுகாமி ஹீரோ பிடிச்சிக்கிறான். என்ன நீ அவள்கிட்ட எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கிறியே, நீ என்ன என்னை பார்த்து பயப்படுறியா? உனக்கு முன்னாடி நான் அந்த கிரிமோரை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ஏதோ பேசிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு போல. அப்படியே இங்கே கட்டுறாங்க. ஹீரோயினி பட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாளா, பார்த்தா கரெக்டா அவங்க அண்ணன் அங்க இருக்கிறான். திரும்பி பார்க்குறா, இங்க விசித்திரமா எல்லாரும் இருக்கிறாங்க, அங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்றப்ப அண்ணன் பார்த்துட்டு, நீ ஏதாச்சும் கனவு கண்டுறப்ப வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இவ பார்த்துட்டே இருக்கா, இவனுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்ப வீட்டுக்கு போயிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொல்லியிருந்தானா உங்க அண்ணன் ஒரு பேய் ஓட்டுருவான்னு சொல்லிட்டு, ஏன் அண்ணன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கா. அதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல வந்து எபிசோட் எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த சீரீஸ்ல நடுப்புற பார்த்தீங்கன்னா தமிழ் படத்துல எல்லாம் வரும்ல, ஹீரோ என்ட்ரி, அப்புறம் ரொமான்டிக்கா பாட்டு, அது மாதிரி நிறைய பாட்டு இந்த சீரீஸ்ல நடுப்புற வருமா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சொல்றப்ப சீரீஸ் வந்து குட்டியா தான் இருக்கும். அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.